அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டாரு. முன்ஜாமீன் வாங்கினதுக்கப்புறம் ட்ரிபிள் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட சொன்னாங்க. கையெழுத்து போட 10 நாளாக வரலங்க. சரி, என்ன பண்ணிட்டாங்க காவல்துறையை சேர்ந்தவர்கள், நீதிமன்றத்துக்கு தான் இனிமேல் போடணும் முடிவு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, நான் கையெழுத்து போட வருவதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் வேற வழக்கில் நீங்கள் என்னை கைது செய்ய மாட்டேன் என்று உத்தரவாதம் தருவீர்களா அப்படின்னு சொல்லி 10 ரூபா, அந்த வீரனுக்கு 10 ரூபா வாங்கினார் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா, அந்த வீரன் எந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறான்னு பாருங்களேன். ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. வீரன்னு சொல்லி திரியிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொன்ன மாதிரி அந்த கதைலாம் விட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஏவா வேல் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து 5லேருந்து 6 மணி நேரம் சும்மா வச்சு கிளின்னு கிழிச்சு விட்ருக்காங்க. கேள்வி மேலே கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே நடுங்கிட்டு வெளியிலேருந்து அது பத்திரிகையாளர்கிட்ட அவரும் வீர மாதிரியே பதில் சொல்கிறாரு. டிஎம்கே காரணங்களுக்கு இது பழக்கமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருண் ஐபிஎஸ் வீட்டில் வந்து வருமான வரித்துறை வந்து சோதனை நடத்தியிருக்கிறார்கள். ஏன் வந்து அருண் ஐபிஎஸ் வீட்டில் சோதனை நடத்தணும், அவர் என்ன பண்ணார், நியாயஸ்தனாச்சே அப்படின்ற கேள்வியில் நம்ம கேட்க தோணுதில்லை. எந்தளவுக்கு நியாயஸ்தன்றது இன்னும் போக போக தெரியும். அதை பற்றியும் அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக வெற்றி கழக அரசு வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அப்போ இந்த டிஎம்கே ஆட்சியில் 2 வருஷமாக டேக்கா கொடுத்து விசாரணை செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் போயிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ தமிழக வெற்றி கழகம் சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பழனியில் வந்து 100 கோடி விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றியும் அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் 1.30 கோடி வந்து லஞ்சம் வாங்கின அந்த விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள கைது செஞ்சுட்டாங்க, சிறையிலே அடைச்சிட்டாங்க. எப்படி தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பான ஒரு சம்பவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாகவே நம்ம அலசிடலாம். இதில் ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு எல்லா விஷயங்களையும் புட்டு வைக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டம் நடந்ததுங்க. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விஜய் அவர்கள் எல்லா அமைச்சர்களிடம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து ஏதாவது ஆதாரபூர்வமாக கிடைச்சிது அப்படின்னா அமைச்சரவை பதவி பார்த்திங்கன்னா பறிக்கப்படும். இதில் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். மக்களுக்காக நீங்கள் வேலை செய்யணும். அதாவது சமூக வலைதளங்களில் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு பரப்பப்பட்டாலுமே அதற்கு சரியான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டாருங்க. இதை பார்க்கும்போது அப்படி இங்கே வருவோமே, செங்கல்பட்டில் மாம்பாக்கம் ஊராட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறவர், இவர் வந்து பார்த்திங்கன்னா 1,30,00,000 லஞ்சம் வாங்கினதாக புகார் எழுப்பப்பட்ட விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பவர், அதாவது செயலாளர் தலைவர், இவரெல்லாம் வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு, எங்கே இவங்கெல்லாம் லஞ்சத்தை ஊழலை ஒழிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதாவது எல்லா இடத்துலையுமே ஊழல் செய்கிறவங்க லஞ்சம் வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதை களை எடுக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தோட வேலை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் தொடர்ந்து அறிவித்துட்டு வராரு. அதை தான் இப்போது செங்கல்பட்டில் மாம்பாக்கத்தில் இருக்கிற அந்த வீரன் என்கிற வீரான்னு சொல்கிறாங்க, வீராசாமி அப்படின்றாங்க முழு பேர். இவரை வந்து பார்த்திங்கன்னா கைது செய்து இவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் யார் இருந்தாலும் சரி, ஆதாரத்தோடு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டனை பெற்று தரப்படும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது அமைச்சருக்கே அந்த கதி அப்படின்னா, இங்கே நீங்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர்னு சொன்னீங்கன்னா உங்களை சும்மா விட்டுருவாங்களா? திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து திமுக தமிழக வெற்றி கழகத்துக்காக வேலை செய்து இந்த மாதிரி ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ இங்கே வருவோம். அண்ணன் செந்தில் பாலாஜி, நம்ம வீரனுக்கு 10 ரூபா வாங்கின வீரன் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து முன்ஜாமீன் வாங்கினார்ல, வாங்கிட்டு தைரியமாக தில்லா வந்து வெளியில் சுற்ற வேண்டியதானே, வந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டு போக வேண்டியதானே 2 நேரமும். ஏன் நீங்கள் 10 நாளாயும் வரலை? அதாவது காவல்துறை வந்து கரெக்டாக வந்து நீதிமன்றம் போகிற சமயத்தில் ஒரு லெட்ரு அனுப்பி பார்த்தீங்களா, அண்ணன் வீரன் வந்து எந்தளவுக்கு வீரன்றதை காமிச்சிட்டாரு. அதாவது என்னென்னா, எழுத்துப்பூர்வமாக எழுதி நீங்கள் கொடுக்கறது வழக்கம், இது கொடுக்கப்படும் அப்படின்னு வச்சுங்களேன். இதில் முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது என் மீதே வந்து எஃப்ஐஆர் போடலையே, நான் ஏன் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னே வச்சிருக்காரு. எங்கடா வீரன் நிஜமாலுமே வீரன் தான் பேசுகிற நினைக்கும் போது அடுத்து அப்படியே வந்து டபக்குடின்னு விழுந்துட்டாருங்க. அதாவது நான் கையெழுத்து போடுவதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் என் மீது வேறு ஏதாவது ஒரு வழக்கை போட்டு கைது செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவாதம் தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது
உத்தரவாதம் தரீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம எத்தனை தப்பு செஞ்சுருக்கிறோம், எதுலையாவது உங்களை கண்டிப்பாக கைது செய்வாருன்றது செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கிறது. இதில் அப்படியே இங்கே வாங்களேன், அருண் ஐபிஎஸ் இருக்கார் தெரியுமா? அருண் ஐபிஎஸ் அவர்கள் மாற்றப்பட்ட பின்பு இப்போ செந்தில் பாலாஜிக்கு பேஸ்மெண்ட் ஆடுது, குழம்பி போச்சு. ஏன்னா அங்கே தகவல் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாரே என்ன நடக்குதுன்னு சொல்லி, இப்போ அங்கேயும் ஆள் இல்லையே, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற சூழ்நிலை இருக்கிறதுனால தானே செந்தில் பாலாஜி டவுட் வந்துருக்குது. அப்போது வீரன் வந்திருக்க வேண்டியதானே, எந்த வழக்காக இருந்தால் என்னப்பா, நீ தான் சந்திங்கப்பா, நீ தான் தப்பே செய்யலை, அதாவது டிஎம்கே காரங்களாம் நியாயஸ்தேன், நாங்கள் அதுவும் செந்தில் பாலாஜி நியாயஸ்தேன் அப்படின்லாம் சொல்லி திரியிறீங்களே. அதாவது அண்ணே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணே. என்னன்னா உங்கள் கொத்தூஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது செந்தில் பாலாஜி தனியாக ஒரு கொத்தூஸ் இருக்காங்க, டிஎம்கேக்கு இருந்தாலுமே தனியாக ஒரு கொத்தூஸ் இருக்காங்க. எங்கள் அண்ணன் யார் தெரியுமா, கரூரில் மட்டும் இல்லை டிஎம்கேவே சிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஏன் உங்கள் சிங்கம் கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குது? அதாவது நீங்கள் தயார் செய்யப்பட்ட ஒரு கூண்டுக்குள்ளேயே வெளியில் வர வேண்டியதானே. ஆனால் வரமாட்டார், வந்தாலும் சிக்கிடுவார்னு அவருக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்கள் வந்தாலும் வராட்டியும் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஏதாவது ஒரு வழக்கில் கண்டிப்பாக கைது செய்யப்படுவதற்கு அண்ணன் செந்தில் பாலாஜி நினைச்ச மாதிரியே நடந்தே தீரும். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஏவாவேல் இருக்காரு பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது, அதாவது சிங்கப்பூருக்கு ஓடிட்டு வந்து கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதுறாரு. அதாவது அண்ணே நெஞ்சில் வலினே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிடிக்கிறது, இந்த கிட்னி அதாவது அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை நரம்பு பிரச்சனை வரைக்கும் சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையிலேயே ஏவாவேல் மீது பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டது. 5-6 மணி நேரம் வச்சு செஞ்சுருக்காங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் போடாத ரோட்டை போட்டேன்னு சொல்லி நீங்கள் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு தான் முதல் கேள்வி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேள்வின்னா 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு பார்த்திங்கன்னா எல்லா கேள்விகளும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்தியாளர்கிட்ட வெளில வந்ததையும், அதாவது நீங்கள் என்ன விசாரிக்கப்பட்டது, என்ன மாதிரி கேள்விலாம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லும்பொழுது, மடியில் கனம் தான் தானே பிரச்சனை, எங்களுக்கு மடியில் கனமும் இல்லை, நாங்கள் எந்த தவறும் செய்யலை, அதாவது தமிழக அரசுக்கு மீது என் மீது அதிக பாசம் இருப்பதனால் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாருங்க, அதாவது திமுகவில் யார் இருந்தாங்களோ அவங்க தாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையிலையும் விசாரணை மேற்கொண்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. அதாவது எந்த ஆட்சி மாறினாலும் எல்லா அலுவலரும், அதாவது காவல்துறை இருந்தாலும் சரி மற்ற அலுவலகம் இருந்தாலும் சரி, அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ணன் என்ன பிரச்சனைக்காக போனார், என்ன பிரச்சனையை அங்கேருந்து கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்களேன். சூப்பர்ண்ணே. ஏன்னா அதாவது அருண் ஐபிஎஸ் மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறீங்க, ஆனால் அரசு அலுவலர்கள் வந்து எல்லாருமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒட்டு மொத்தமாக அப்படி முடிவு பண்ணிடக்கூடாதுண்ணே. ஏன்னா இந்த அரசு அலுவலர்கள் எல்லா விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க மட்டும் நினைக்காதீங்க. எல்லாருமே வந்து டிஎம்கே ஆட்சியில் என்னடா பண்ணுறது அப்படின்னு வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் யார் இருந்து விசாரணை செஞ்சாங்கன்னு கூட தெரியாமல் சும்மா அப்படியே கேஷுவலாக சொல்லிட்டு போகிறீங்க. விசாரணை அறிக்கை வெளியே வரனே பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெருசாக ஒரு சம்பவம் இருக்க போதுனே. ஏன்னா போடாத ரோட்டை போட்டேன்னு சொன்னீங்க, அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் போய் நடுவில் வந்து ரோடெலாம் போடலான்னு சொல்லிட்டு ஆயத்தமாயிட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்ட அறப்போர் இயக்கம் கண்ணில் விளக்கு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணி அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, தப்பவே முடியாது. இதில் வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து ரத்து பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏவாவேலுக்கு சாதகமாகவே எல்லா விஷயம் நடக்குது. ஆனால் 28ஆம் தேதி சம்பவம் நடக்க போகுதுனே, அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இதில் அடுத்ததாக அருண் ஐபிஎஸ் வீட்டில் வந்து வருமான வரித்துறை சோதனை நடத்தி இருக்கிறது. என்னடா அருண் ஐபிஎஸ்க்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தானே இருக்கிறது. இதில் அருண் ஐபிஎஸ் மீது வருமான வரித்துறை சோதனை நடத்துறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அருண் ஐபிஎஸ் மனைவி யமுனா தேவி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்குதுங்க. அவங்களும் அரசு அலுவலராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது காரணமாக வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசணும் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாமே காரணமாக வைத்து தான் வந்து அருண் ஐபிஎஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனை நடத்தின விவரங்களும் அங்கே என்னென்ன டாக்குமெண்ட், எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன விஷயங்கள் எல்லாம் இன்னும் வெளிவரல. முழுவதுமாக வெளிவந்ததுக்கப்புறம் நம்ம அண்ணன் அருண் ஐபிஎஸோட விவகாரம் குறித்து மேலும் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டி ஏகப்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டது. ஆனால்
முந்தைய டிஎம்கே அரசு இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து நாங்களே இதை விசாரிச்சிருக்கோன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 தடவை வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பார்த்திங்கன்னா மனு கொடுத்து அந்த வழக்கை விசாரணைக்கு மேற்கொண்டார்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்கட்டை போட்டே இருந்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு வந்து 60 நாளில் இந்த வழக்கையும் எடுத்து சிபிஐ விசாரணைக்கு பார்த்திங்கன்னா மாற்றுகிறோம், சிபிஐ உட்படுகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக முதல்வர் பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்கிறார். இப்போ சிபிஐ விசாரணைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க இருக்கிறது. டிஎன்கே நம்ம சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் ரொம்ப ஆடுதுப்பா, பயங்கர ஷாக் ஆகியிருக்காங்க. என்னடா நம்ம எல்லாத்துக்குமே தடை போட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பித்து அடுத்த கட்டத்து லெவலுக்கு போயிட்டே இருக்காங்களே, நம்ம ஜோலி முடிஞ்சுதா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனில் இருக்கிறதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் துரைமுருகன் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணார்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றுன்னு சொன்னால் டைலாக் கூடுறாரு. என்ன டைலாக்னா, அதாவது எந்த வழக்கு எப்படின்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, சிபிஐக்கு பார்த்திங்கன்னா அந்த வழக்கை மாற்றுறது வந்து பேஷன் ஆகிவிட்டதுன்னு சொன்னாங்க. என்ன பேஷன் ஆகிவிட்டது, உங்களுக்கு எந்த வழக்கு எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு, அதாவது அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு நடந்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக அரசு வந்ததுக்கப்புறம் மாற்றம் நடந்தது, மாற்றம்னு சொல்கிறீங்களே, இப்போ மாற்றத்தை கணக்கு போடாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்ற சிறப்பான செய்தியை கேட்கும்போது காது அப்படியே குழுன்னு இருக்குதுங்க. வச்சு செஞ்சு விட்டார்ல, இனிமே தான் இருக்கிறது இன்னும் சம்பவங்கள். பழனியில் 100 கோடி ரூபாய் சொத்தை வந்து 2 கோடிக்கு அமைச்சர் ரமேஷ் அவர் உறவினர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி இந்த டிஎம்கே ஐடி இங்கே வந்து ட்ரோல் பண்ணது பாருங்க. எப்பா சாமி, ட்ரோல் மேலே ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறதே இல்லை. ஒரு சின்ன விஷயம் கிடச்சிதுன்னா போதும், அதற்கு ரமேஷ் அவர்களும் தெள்ள தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிர்மல்குமார் அவர்களும் தெள்ள தெளிவாக நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அதில் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இதில் முற்றிலுமாக ஆதாரபூர்வமாக, அதாவது நிரூபிக்கப்பட்டால் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி தமிழக வெற்றி கழக அரசு அமைச்சர்கள் அனைவருமே சொல்லிவிட்டாங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது 2 கோடி பத்திரப்பதிவு செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாருல யார், ரமேஷோட உறவினர். அவர் உறவினரே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டார் ரமேஷ் அவர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது பத்திரப்பதிவு அலுவலர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பழனியை சேர்ந்தவராக தானே இருக்கணும், அவர் தானே பதிவு செய்ய முடியும். ஆனால் கொடைக்கானல் இருக்க பத்திரப்பதிவாளரை வர வச்சுருக்காங்க. இது யார் வர வச்சது, யார் செஞ்சது அப்படின்றத கூடிய விரைவில் வெளியிட போகிறாங்க. இங்கே ஒரே ஒரு விஷயந்தாங்க, இங்கே ரமேஷ் அமைச்சர் அவர்கள் வந்து பாப்பனர் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காகவும், அதாவது இந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவும் இங்கே அவர் பேர், அந்த பத்திரப்பதிவு அலுவலர் பேர் லோகேஷ், அவர் பேரும் முழுசாக வெளியே வரலை, அவர் மீது யாரும் குற்றச்சாட்டில். இங்கே ரமேஷ் அவர்கள் பாப்பனர், அதாவது பிராமண இனத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால டைரெக்டாக குற்றம் சாட்டுறாங்க. இந்த திராவிடம் சும்மா விடுமா, இதற்கு தான் பிஜேபி தமிழக வெற்றி கழகத்திற்கு பார்த்தீங்கன்னா என்ன ஃபண்டு கேட்டாலுமே உடனே கொடுக்குறாங்க. இதில் வந்து ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சேர்ந்து குற்றச்சாட்டுது. அதாவது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் பிஜேபியுடன் சேர்ந்து விட்டது, கைகோர்த்து விட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இங்கே எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு அரசன் நடத்துறதுனால கைகூப்ப தான் செய்வாங்க. அதாவது உங்களுக்கு சாதகமாக நடந்துக்கல அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா, அதாவது ஊழல் லஞ்சம் வாங்கினதுக்கெல்லாம் வழக்கு போடுறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் அவர்கள் முதல்வர் வந்ததுக்கு தாங்கிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா உங்களை அப்படியே விட்டுருவாங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து அவதூறு பரப்பிட்டு வந்தாலும் பிஜேபி தான், அதாவது கொள்கையில் தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒன்றிய அரசுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு மத்திய அரசுன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் சரிவர செய்து கொண்டிருக்கிறது. தெளிவாக பங்கீடு செய்கிறது. இந்த ஜாதி மதம்லாம் பார்ப்பதில்லை. ஆனால் இந்த திராவிடம் ஜாதி மதத்தை பார்த்து கொண்டே பார்த்தீங்கன்னா இங்கே லஞ்சம் ஊழலை செய்துவிட்டு இப்போ வந்து 100 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சர் ரமேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொந்தக்காரன் மூலியமாக வந்து அபேஸ் பண்ணிட்டார் அப்படின்லாம் சொல்லி இந்த மாரிதாஸ் போன்ற யூடியூபர்லாம் கத்துறீங்கல்ல. இப்போ அமைச்சர் மீதே வந்து ஊழல் புகார் வந்தால்
அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தலைவர் விஜய் அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி சொல்லுங்களேப்பா, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ 100 கோடி மதிப்புள்ள அந்த சொத்தை 2 கோடிக்கு யார் பத்திரப்பதிவு செய்தார்கள், பத்திரப்பதிவாளருக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுக்கப்பட்டது, இங்கே என்ன நடந்தது, இதில் யாரெல்லாம் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார் அப்படின்றத தமிழக வெற்றி கழகம் லிஸ்ட்டு போட்டு எடுத்து விட்டது. இன்னும் ஒரு சில நாட்களில் யார் இதுக்கு சம்மந்தப்பட்டார்கள் அப்படின்ற விவரம் வெளியே வரும். அவர்களுக்கு தக்க தண்டனையும் வாங்கி தரப்படும். அப்போ எங்கே போய் இந்த டிஎம்கே ஐடிவிங்கும் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம், அதாவது டிஎம்கே சார்ந்த யூடியூபர்ஸும் ஏடிஎம்கே சார்ந்த யூடியூபர்ஸ் எல்லாம் மூச்சு எங்கே வச்சுருக்கீங்கன்றத நாங்களும் பார்க்க போகிறோம். அப்போ நாங்களும் இதை ட்ரோல் பண்ண போகிறோம். இதில் வீடியோவோட இறுதி பகுதியில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிஎம்கேவோட கொத்துசு இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இதையும் நோட் பண்ணிக்கங்கப்பா. ஏன்னா முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. திருவான்மையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் உத்தண்டி வரைக்கும் 13.5 கிலோமீட்டருக்கு ஒரு மேம்பாலம் அமைக்கிருந்தாங்க. இது டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஒப்புதல் போட்டப்பட்டது. இந்த ஒப்புதலை பார்த்தீங்கன்னா ரத்து செய்திருக்கிற தமிழக அரசு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒப்பந்தம் போட்டாங்க பார்த்தீங்களா, அதில் குளறுபடி செய்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதமாக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைத்ததன் காரணமாக இதை விசாரணை மேற்கொண்டு இதை ரத்து செய்திருக்கிறார். எப்பா இதுலேயும் 30-35% கமிஷனாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மைங்க. கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே 30-35% கமிஷன் பேசப்பட்டு தான் இந்த மேம்பாலம் அமைக்க இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே, அதாவது கரூர்லேயே சொன்னார் இந்த மேம்பாலத்தை பற்றி. இப்போது இதற்கு உத்தரவு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ உத்தரவு விட்டது. பார்த்தீங்கன்னா 2100 கோடி மேம்பாலம் ரத்து செய்யப்பட்டது. அப்போது இந்த 30-35% கமிஷனை அது யார் கொடுப்பா? அமைச்சர் கொடுப்பாங்களா, இல்லை மேலிடம் கொடுக்குமா? யார் கொடுப்பாங்க? சண்டை போட்டுங்கப்பா யார் கொடுக்கலான்னு சொல்லி. ஏன்னா கல்லாப்பட்டி நிறைஞ்சிருக்கும். எந்த கல்லாப்பட்டி அப்படின்றது தான் தெரியல. தேடி கண்டுபிடிச்சி தயவு செய்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. இல்லைன்னா அடுத்தடுத்த வழக்குகள் தொடரப்படுவார்கள். எத்தனை வழக்குடா என்ன முடியல அந்தளவு இருக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் நிகழ்வுகளை, உண்மை நிகழ்வுகளை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு குரல் கொடுத்து வரும் உங்கள் விஜய் சேனல் மகேஷின் அன்பு வணக்கம்.